ரிஷிமுகா வண்ணனுக்கும் இரத்த கண்ணி பெண்குடியானவளுக்கும் ஒருவரிடம் அல்ல இருவரிடம் அல்ல 6 12 வருடகாலமாக கொஞ்சியது விளையாட குழந்தை செல்வம் இல்லை ஐயா. மடியில் வச்சு விளையாட ஒரு மகளை செல்வம் இல்லை. ஏந்தி பிள்ளை எடுப்பதற்கு ஏந்தும் பிள்ளையானது இல்லை ஐயா. பிள்ளை செல்வம் இல்லை. அதாவது மாமா வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வமானது என்ன செல்வம்? வாயை திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து என்ன செல்வம் ஐயா? அதுதான் பிள்ளை செல்வம். அப்ப மனைவி செல்வம் வாயை திறந்து பேசாதா? மனைவி வாயை திறந்தாலே மாப்பிள்ளை தான் காதை மூட வேண்டி இருக்கு. வேற என்ன பேசுறீங்க? அப்ப பெரிய செல்வம் வந்து மனைவி செல்வம் தானே. நான் மைக்கில் எவ்வளவு பேசுறீங்க, வீட்டுல போய் பேச சொல்லுங்க பாப்போம். மனைவி செல்வம் தான் மாபெரும் செல்வம். வீட்டுக்காரமா சொல்றதெல்லாம் பேசாம கேட்டுக்கிட்டு இருக்க போய் தான் நம்ம கதையே ஓடுது. உண்மைதான் ஐயா. அதான் வெளியில தெரியாம வண்டியை ஓட்ட முடியும். அந்த காலத்துல வீட்டுக்காரரை கண்டா வீட்டுக்கார அம்மாவுக்கு கை காலெல்லாம் நடுங்கிச்சுது. வீட்டுக்காரருக்கு அப்படின்னா உடனே சாப்பாடு வைன்னு அர்த்தம். அந்த சிறுமலுக்கு வந்து கண்டுபிடிப்பாங்க பாட்டி மாதிரி என்ன செய்யல அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் போய் வீட்டுல செருமாறிக்கிட்டு இருந்தோம்னா என்ன இல்ல, இன்னைக்கு சவுண்ட் ஒரு வித்தியாசமா கேக்கு. என்ன செய்து உனக்கு எதுக்கு சிறுமதின்னு எங்களுக்கு தெரியும். பேரை சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய காலம் இப்பமா இருக்கு. ஆமா, அப்புறம் உண்மைதானே. அந்த காலத்துல அத்தாமனு வாய் நிறைய கூப்பிட்டுருக்காங்க. சரி, ஏன் ராசான்னு கூப்பிடுவாங்க. ராசா துறைய அப்படிம்பாங்க. வீட்டுக்காருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்க. இப்ப எப்படி சொல்லி கூப்பிடுறாங்க? வீட்டுக்கார அம்மா வீட்டுக்காரரு நட்டமா நின்னா வீட்டுக்கார அம்மா கீழே உட்கார மாட்டாங்க. ஆமா, வீட்டுக்காரரும் வீட்டுக்கார அம்மாவும் சரிக்கு சமமா இருக்க கூடாது. உட்கார்ந்த பெரிய விஷயம் இல்லையா? கணவன் போன திசையை நோக்கி காலை நீட்ட மாட்டாங்களா? வாயை திறக்க மாட்டாங்க, மறுவார்த்தை பேச மாட்டாங்க. அப்படி இருந்திருக்காங்க மனைவிமார்கள். அதாவது மாமா, என்னமா அந்த காலத்துல எல்லாம் தாத்தா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் களைப்பா வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கிடுங்களேன். பாட்டி என்ன தெரியுமா செய்வாங்களாம்? என்ன செய்வாங்க? தாத்தாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு அப்படி ஒரு கையில துண்டல் எடுத்து வாசல் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களாம். எப்பதான் வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பதான் வருவீங்க உள்ள அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. அந்த காலத்துல எல்லாம் பாட்டி தாத்தாக்கு இப்படி எல்லாம் பாட்டு படிச்சிருக்காங்க. பாட்டு படிச்சு ஆக்கி அவிச்சு ஆளனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. இந்த காலத்துல அப்படி நடக்குமா? அப்பா, அந்த ஐயா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் களைப்பா வரேன்னு சொன்ன அந்த அம்மா சொல்லுவா, உனக்கு மட்டுமா களைப்பா இருக்கு? உன் புள்ளியில பெருத்து வளர்த்து அதுகளை எழுப்பி காலையில சாப்பாடு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்னு எனக்கு தாமியா குறுக்கணும் ஆகுது. சாப்பாடு சமையல் ஒண்ணு வெண்ணி கிண்ணி ஒண்ணு போடாட்டாலும் வீட்டுல இருந்தாவது பரவாயில்ல. நான் வில்ல அடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்காரி உங்க அத்தை வீட்லயே காங்கலம்மா. சரி, வீட்டுல காங்கல. எங்க இருக்காங்க? வீட்டுல காங்கல. சரி, கவனம். வீட்டுல பையன் வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். வீட்டு வாசல்ல. நாம ஒரு 8 மணி இருக்கும். சரி, வாசல்ல உட்கார்ந்துட்டு அம்மா இருக்கேன்னு கேட்க, என்ன பக்கத்து வீட்டுல போய் டிவி பாத்துக்கிட்டு இருக்கா அப்பாங்க. சரி, பக்கத்து வீட்டுல டிவி பார்க்க பக்கத்து வீட்டுல போய் 4 பேர் சேர்ந்து ஒண்ணா டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, வீட்டுக்காரம்மா கூட இருக்கவங்க என்ன சொல்லணும்? ஏடா அடியாதடா, ஏன்டா பிள்ளை பொஞ்சாதிய போட்டு அடிக்கன்னு கேட்கணும். அல்லடா வீட்டுல குட்டி போய் அடிக்கன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லணும் இல்ல? நீ அடி, டிவியை மறைக்காம எடுத்துக்கிட்டு போய் அடி. வீட்டுக்காரிய போட்டு கொல்லு, டிவியை மறைக்காத. எப்படி அப்ப அவளு கூட போய் டிவி பார்க்கலாமா? அவ்வளவு கூட இருந்த முதல்ல விளங்குமா? என்ன செய்ய? அவன் சேர்க்க புறமே சரியில்லை. சேரக்கூடிய இடத்துல நல்ல ஆளை பார்த்து சேரணும். சேர்க்க சரியில்லைன்னா எப்பேற்பட்ட நல்லவங்களும் கெட்டவங்களும் ஆயிடுவாங்க. நல்லவர்களோடு சேர்ந்தா நல்ல புத்தி வரும். நல்லவர்களோட சேரணும். சரி, அதுபோல ரிஷிமுகா வர்ணனுக்கு இரத்த கண்ணிக்கு என்ன இல்ல, பிள்ளை இல்லாம 12 வருடகாலமாக கத்தரிக்காய் தோட்டத்துல காய் பறிக்க பிள்ளை இல்ல. இல்லம்மா, நீயுமா நாடு ஒரு மேடையுமா, நாடு ஒரு மேடையுமா, மேடையுமா ஏ மேடையுமா, அங்க பொழுது ஒரு வண்ணேமுமா, அங்கே பொழுது ஒரு வண்ணேமுமா.
ஐயா மன்னா வல்லரக்கா. என்ன மந்திரியாரே வாங்கியாச்சா? நான் சொல்றத இருக்கியாலுமையா சொல்லுங்க ஐயா. உங்களுடைய வார்த்தைப்படி சரி 56 தேசம் இடத்துலயும் கப்ப பணம் கேட்டேன், ஏவல் பணம் கேட்டேன், இருஷா பணம் கேட்டேன். 56 பேர்ல எத்தனை பேர் தந்தாங்க? 10 பைசா கூட எவனும் தரலையா. இவரும் தரலையா? இவரும் தரலையே. அவர் தரலையா? தரலையே. அப்ப என்ன சொன்னாங்க? ஐயா மந்திரி மன்னா வல்லரக்கா, என்ன 56 தேசம் இடத்துல சென்று கப்ப பணம் ஏவல் பணம் கேட்கும் பொழுது கேட்ட போது 56 தேசங்களை ஒன்று சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தடுப்பும் என்று சொன்னார்கள் ஐயா. என்ன சொன்னாங்க? சண்டைக்கு வரேன்னு சொன்னாங்க. சண்டைக்கு வருவேன்னு தான் சொன்னாங்க. ஏன் அவங்க சண்டைக்கு வந்தா நம்மளும் தான் சண்டை போடுவோமே? நம்ம சண்டைக்கு போடுமா? நம்மளும் தான் சண்டை போடுவோமே. சண்டைக்கு போறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்முடைய படைகளை எல்லாம் திரட்டுங்க. போருக்கு போகணும்னா படைகள் வேணும். ஆமா. அப்ப நம்மகிட்ட படை இல்லையா? படைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா படை என்னாச்சு? ஆனா படை அடியோட ஒளிஞ்சு போச்சு. குதிரைப்படை ஒட்டாரத்துல படுத்துக்கிடுச்சு. ஒட்டகப்படை எல்லாம் ஓடி போச்சு காட்டுக்குள்ள. கத்திப்பிடி வீரர்கள் எல்லாமே மடங்கி போய் கிடக்கு. அப்ப நம்ம வீரர்கள் என்ன ஆச்சு? நம்ம படைமெல்லாம் என்ன ஆச்சு? இப்ப சண்டைக்கு நம்மகிட்ட படை கிடையாது. அப்ப எதுக்கு இருக்கு? சாப்பாட்டுக்கு படை இருக்கு. ஓ, சாப்பாட்டுக்கு தான் படை இருக்கு. ஆமா. அப்ப எப்படி நாம 56 தேச மன்னர்களை ஜெயிக்க? அப்படி சொல்லுங்க. போறன்னு சொன்னா அவங்க சோறும்பாங்க. சாப்பிடாம எந்திரிச்சு வந்து சண்டை போட முடியாது. அம்மா அதுக்குன்னு சாப்பிட்டு நல்ல உரங்கன்னு எடுத்துக்காவும். அதிகமா சாப்பிடக்கூடாது. அரவணைக்கு சாப்பிட்டு சண்டை போடணும். அதாவது சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சாம். உண்மைதாம்மா, உண்மைதான். வாசியில கிடைக்குன்னு வச்சு வாய்க்குல வச்சு குத்த முடியுமா தாத்தா? நிறைய ஆண்டவனை நினைக்க வேண்டும், மருந்தவசானது செய்ய வேண்டும், ஈசனை நினைக்க வேண்டும், விருது தவமானது செய்ய வேண்டும், பகவானை நினைக்க வேண்டும், பாரதவமானது செய்ய வேண்டும். அதாவது மாமா, ஆண்டவனை நினைத்து அருந்தவசு செய்யணுமானால் 3 ஆசைகளை வெறுக்க வேண்டும். 3 ஆசைனா என்ன ஆசைமா வெறுக்கணும்? 3 ஆசைன்னு சொன்னா என்ன ஆசைகளா? மண்ணாசை, 1 பொன்னாசை, 2 பெண்ணாசை. ஏம்மா என்ன மாமா? 3 ஆசை வெறுத்துட்டு அவன் இருந்த அண்ணே இல்லாம போறான். மாமா, உலகத்திலேயே முக்கியமான ஆசை இந்த 3 ஆசை தான். அதாவது நம்ம அர்ஜுனை காத்த ஐயனார பார்க்க வரணும்னு சொன்னா சுத்த பத்தமா வரணும். மனசுக்குள்ள எந்த கவலையும் இல்லாம வரணும். எந்த சிந்தனையும் இல்லாம ஐயா வாசல் என்னத்தான் ஐயா காட்ட தருவாரு. சும்மா நல்லா சாப்பிட்டுட்டு உறக்க பாயோட எச்சு வந்து ஐயா கேட்டதெல்லாம் எடுத்து தரணும். எப்படி தருவாரு? அப்போ பகவான நினைச்சு பாரதமா செய்யணும்னு சொன்னா 3 ஆசைகளை வெறுத்துதான் மாமா ஆகணும். ஐம்புலன்களை அடக்கணும். மண்ணாசைன்னு சொன்னா எவ்வளவுதான் நம்ம ஏக்கர் இனக்குள்ள இடம் எடுத்து போட்டாலும் நமக்கு இடத்து மேல உள்ள ஆசை போகுதா? ஒரு 4 சென்ட் எடுத்துட மாட்டோமா? இந்த வழிபாதையே பல லட்சம் செலவழிச்சு வாங்குறாங்க மாமா. சரி, 3 சென்ட் வாங்கிட்டு சுத்தி முள்ளு வேலி போடுறாங்கம்மா. என்ன செய்ய போட்டு அடுத்த நீ ஏன் இடத்துக்கு எப்படி வருவ? அந்த காலத்துல 10 ஏக்கர் 15 ஏக்கர் எங்க இருக்குன்னே தெரியாம இருந்திருக்காங்க. இப்ப 3 சென்ட் வாங்கிட்டு முள்ளு வேலி போட்டுக்கிட்டு இது ஏன் இடத்தோட நீ வரக்கூடாது, நீ அங்க ஓடி போ அப்படி சொல்லி வழி அடைக்கலாமா? வழி அடைக்கப்படாது. எவ்வளவுதான் ஏக்கர் கணக்கில் இடம் எடுத்து போட்டாலும் நமக்கு சொந்தமான இடம் எவ்வளவு? ஏமா நம்ம நினைக்கிறோம் நம்ம இடத்தை எடுத்து போட்டிருக்கோம்னு, அதுதான் கிடையாது. அந்த இடம் தான் நம்மள எடுத்து போட்டிருக்கு. எப்ப வருவேன்னு அந்த இடம் நம்மள கூப்பிட்டுக்கிட்டு நமக்கு சொந்தமான இடமே 6க்கு 3 தான் மாமா. அது செல்ல நேரத்துல அவசரத்துல 5க்கு 5 வெட்டிட்டு வந்துருந்தாங்க. 6 அடி எடுக்க மாட்டேங்காங்க. அதுவும் சொந்தமான கேட்டா அதுவும் நிரந்தரம் கிடையாது. சேமிச்சு முடிச்ச பிறகு தூக்கி போட்டு அடுத்து வச்சிருவாங்க. இதுதான் மண்ணாசை. பொன்னாசைன்னு சொன்னா பெண்களுக்கு எங்களுக்குள்ள ஆசை மாமா. உங்களுக்கு தானம்மா ஆசை பூராமே இருக்கு. எங்களுக்கு இவ்வளவுதான் தங்க நகைகளை அள்ளி போட்டாலும் எங்களுக்கு இன்னும் வேணும் தானே இருக்கு. நம்ம பெண்களுக்கு தன்னழகு என்னதான் இருந்தாலும் தங்க நகை இருக்கணும் தான். ஆனா ஒரு கணக்கோட வேண்டாமாமா. அப்படியா? எங்க ஆம்பளை எல்லாம் டிசைன் வருதுலாமாமா? இல்லம்மா, உழைச்சு ஓடா தேஞ்ச மனுஷங்களுக்கு ஒரே ஒரு மோதிரம், சரி, மிஞ்சி போன ஒரு செயின் கழுத்துல போட்டு அது கழிச்சு போட்டு ஒரு கட்டு செயின் சின்ன செயினா தருவாங்க. சரி, நீங்க பூரா கழுத்துல எங்கதான் கண்டுபிடிக்காங்களோ தெரியுமா? எங்க அத்தை அவ்வளவு நகைகளை அள்ளி போட்டாலும் தெருவில் நடக்கவங்க என்ன சொல்லுவாங்க? ஏ அப்பா கணேசன் மொண்டாட்டிய பாரு, எவ்வளவு தங்க நகையை வாங்கி போட்டிருக்காரு. புடமும் நல்லா அடிக்க, வீட்டுக்காரியும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவ அம்மா வீட்டுல இருந்ததை விட கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்லா இருக்காளன்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? அப்படி பேசுவாங்களா? அப்ப எங்க அத்தை சும்மா ஒண்ணு நகை வாங்கி போடல, என்னைய பெருமைப்படுத்ததான் போடல, உங்களை பெருமைப்படுத்ததான் எங்க அத்தை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. தெரிய மாட்டேங்குது. என்னைய பழிய வாங்கி அவ போட்டு எனக்கு பெருமை வாங்கி கொடுக்கறதுல என்னமா சுகம் இருக்கு. அப்படியே? சரி, அதை பத்தி ஒண்ணு தப்பு இல்ல. அதுதான் பொன்னாசை.
ஆசை. சின்ன புள்ளி மூன்றாவது ஆசையானது பெண் ஆசை மாமா. என்ன பெண் ஆசைனா என்ன ஆசைமா? பெண்களின் மேல உள்ள ஆசை. பெண்கள் மேல ஆசைப்படக்கூடாதோ? ஆமா அப்படியாம்மா? ஆமா. சரி. அப்படி இந்த மூன்று ஆசைகளை வெறுத்தால் தான் ஆமா. கடவுளை நினைக்க முடியும், கடிதமான செய்ய முடியும். அப்படி சண்டாள வல்லரக்கே ஆமா. எப்படி தெரியுமா? மன்னன் போலே இருந்தவர்தான் ஐயா இருந்தவர்தான் அங்கே மரபு போலே தானே ஆறு 12 வருடகாலமாக அந்த பகவானை மனதில் எண்ணி பாரதம் அனுப்பி செய்திருக்கிறான். அதாவது மாமா, ஒரு மனுஷன் 12 வருஷமா ஒரே இடத்துல குளிக்காம, ஒரு பல்லவில்ல தேய்க்காம, அன்னம் ஆகாரங்கள்லாம் ஊறாம இருக்காம சொன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு நாள் பல்லு விளக்கட்டாலே நம்மளால இருக்க முடியுமா? ஒரு நாள் புள்ள சாப்பிடாம இருந்தாலும் இந்த வெயிலுக்கு அப்பா கிறக்கும். ஒரு நேரம் சாப்பிடலன்னா வாராங்காலுக்குள்ள கொண்டு குப்புற தள்ளுது. பிரஷர் இருக்கு. சாப்பிடலாம் கொண்டு தள்ளுதா இல்ல 12 மணி கடைக்கு போனதுனால தள்ளுதான்னு தெரியலையே. இல்லம்மா பிரஷர் சாப்பிடறதுனால அந்த டைம்ல கரெக்ட்டா சாப்பிடலன்னா அப்படி குப்புற தள்ளுதுமா. தள்ளுதோ? சரிதானே. நானும் 12 மணி கடைக்கு போயிட்டு வந்து மாமாவை வாராங்கல்ல தள்ளுதோன்னு நினைச்சேன். இல்லம்மா 12 மணி கடைக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. அப்படியா? நம்ம கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்கோம் கடைக்கு. கடை உங்களுக்கு லீவ் விட்டுருக்கா, நீங்க கடைக்கு லீவ் விட்டுருக்கீங்களா? நாங்க கடைக்கு லீவ் விட்டுருக்கோம். அப்ப எவ்வளவு பெரிய மனசு. இந்த மனசு யாருக்காவது வருமா? கடை லீவ் விடலாம், கடைக்கு நம்ம லீவ் விடுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. இப்படி இப்ப சின்ன வயசா இருக்கு எப்படி அம்மா அப்படி எல்லாம் பேசுற? என்ன செய்ய, நம்ம பெரிய ஆளு கூட நீ பழகி இப்ப நினைக்கிறேன். பாட்டி மாதிரி கூட சொல்லி தருவாங்க. அதே போலவே சண்டால வெள்ளரக்க ரகசியமானவன் காற்றடித்து மணல் குவித்து கரையான் புற்று மேற்படர பள்ளியெல்லாம் வாசி பெற்று ரோமமெல்லாம் சிறைகள் விண்ண கால் மாட்டில் முளைத்த மரங்களை மாட்டில் புச்சொடிய கொண்டையிலே சிலகுருவி கூடு கட்டி முட்டையிட சண்டால வல்லரக்கே பெரிய புத்து மாதிரி இருக்கான். காத்தடிச்சு மணல குமிச்சு மணல் வந்து கரையானாகி கரையம் புத்தாகி மரமாகி அப்படி போய் மரத்துக்குள்ள இருக்கான். அப்படி மரம் இருக்கான். அப்படி அந்த இமயமலை சாரலிலே 12 தோம் இருக்க அந்த கைலாசம் முளையதில்லை. என்ன நடக்கிறது தெரியுமா? ஆதி வெள்ளி கைலாசத்துல ஆதி வெள்ளி கைலாச ஆண்டவண்டா சிவபெரும் நம்மை உண்மை பார்வதி அண்டே ஆண்டவனே பகவான் அவர்களுக்கும் ஐயா சங்கரே ஈஸ்வரனே ஐயா இறையோனே சுவாமி இறையழகும் ஐயா சங்கரனே சுவாமி சங்கரே. தென்காசி மாவட்டம் தனித்தந்தர் போன அவர்களுக்கு இப்பொழுது அருந்தினை டாக்டர் ஐயரா நிர்வாகத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. செந்தில்குமார் தலைமை பாடகர். குடம்புல கலைஞர் கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கவனம் செய்யப்படுகிறது.
முட்டி